ஏசியில் இருந்து வெளிவரும் நீர் பெரும்பாலும் வீணாகவே போகிறது. அதை வேறு ஏதாவது உபயோகத்துக்கு பயன்படுத்தலாமா? அதனால் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுமா? கோடை காலத்தில் வழக்கமாகி போன தண்ணீர் பற்றாக்குறையால் பைப்பில் ஒரு சொட்டு தண்ணீரை கூட பார்க்க முடிவதில்லை. கிச்சன், பாத்ரூம் என எல்லா இடத்திலும் பைப்பில் காற்றுதான் வருகிறது. ஆனால் வீட்டில் ஒரே ஒரு இடத்தில் பைப்பில் மட்டும் காற்றுக்கு பதிலாக தண்ணீரை பார்க்க முடிவதென்றால் அது ஏசியிலிருந்து வரும் பைப்பாகத்தான் இருக்கும். அதிலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் வெளியாகும் விஷயம் ஏசியை பயன்படுத்துபவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு நாளைக்கு லிட்டர் கணக்கில் சேரும். அதை எடுத்து தரையிலேயோ அல்லது செடிகளிலோ ஊற்றி விடுவார்கள். ஆனால் செடிகளுக்கு அந்த தண்ணீரை பயன்படுத்தினால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? வேறு உபயோகத்துக்கு பயன்படுத்தலாமா என்ற சந்தேகம் பலருக்கு இருக்கிறது. ஏசியிலிருந்து நீர் வெளிவர காரணம் என்ன? ஏசியிலிருந்து தண்ணீர் வெளியேற காரணம் காற்றில் இருக்கும் ஈரப்பதம் தான். காற்றை குளிர்விக்கும் போது அறையின் காற்றில் இருக்கும் ஈரப்பதம் நீர்த்துளியாக மாற்றப்படுகிறது. அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருகிறது. சுருக்கமாக சொல்ல போனால் ஏசியின் செயல்பாட்டால் காற்றில் இருக்கும் ஈரப்பதம் நீராக மாறுகிறது. எனவே ஒரு ஏசியிலிருந்து நீர் வெளியேறுவது வழக்கமாக ஒன்றுதான். சொல்ல போனால் அதுவே ஏசி சரியாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்று சொல்லலாம். திடீரென நீரின் அளவு அதிகரிப்பது, ஒரு சொட்டு நீர் கூட வெளிவராமல் இருப்பது அல்லது நீரின் அளவு குறைவது போன்றவைதான் ஏசியில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பதற்கான அறிகுறிகள். ஏசியில் ஏதாவது அடைப்பு இருந்தால் தண்ணீர் வெளியேற முடியாமல் உள்ளேயே தங்கிவிடும். சாதாரணமாக ஒரு ஏசியில் இருந்து ஒரு நாளைக்கு 7 லிட்டர் வரை தண்ணீர் கிடைக்கிறது. அதை சிலர் மட்டுமே சேகரித்து வருகின்றனர். பெரும்பாலும் ஏசியிலிருந்து கிடைக்கும் நீர் வீணாகவே தான் போகிறது. அதே நேரம் சேமித்து வைத்தால் அரை பக்கெட் அளவுக்கு கிடைக்கும் இந்த தண்ணீர் பாதுகாப்பானதா என்று கேட்டால் ஹாம் என்பதுதான் பதில். அதுவும் அதன் பயன்பாட்டை பொறுத்தது என்று கூறலாம். ஏசியிலிருந்து வருவதால் அதில் எந்த நச்சு பொருட்களாவது இருக்கும் என பலர் அச்சப்படலாம். ஆனால் பெரும்பாலும் அதில் அப்படி எதுவும் காணப்படுவதில்லை. ஏசியிலிருந்து கிடைக்கும் தண்ணீரை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்? நகர பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கும் நிலையில் தேவைப்பட்டால் இது போன்று கிடைக்கும் தண்ணீரை நாம் பயன்படுத்தலாம். நகரங்களில் அதிகமானோர் மாடித்தோட்டம் மூலமாக காய்கறிகளை விளைவித்து வருகிறார்கள். நீரை செடிகள் இருக்கும் இடத்துக்கு குழாயின் மூலமாக நேரடியாக கொண்டு போய்விடலாம். அதன் மூலமாக மண்ணின் ஈரப்பதம் குறையாமல் இருக்கும். பக்கெட்டில் பிடித்து வைத்தும் ஊற்றலாம். மேலும் பல இடங்களில் அழகுக்காகவும் சில செடிகள் வளர்க்கப்படுகின்றன. அதை எந்த செடியாக இருந்தாலும் இந்த நீரை நாம் பயன்படுத்தலாம். புல்தரைகள், செயற்கை நீரூற்றுகள் ஆகியவற்றுக்கும் இதை நாம் பயன்படுத்தலாம். அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. வீட்டில் உள்ள பர்னிச்சர் போன்ற பொருட்களை துடைக்கவும் நாம் இதை பயன்படுத்தலாம். மேலும் சுவர்களை துடைக்க, தரையை கழுவுவதற்கும் இதை நாம் பயன்படுத்தலாம். வார நாள்களில் கார், பைக் போன்ற வாகனங்களை கழுவுவதற்கும் தண்ணீர் தேவைப்படலாம். அதுபோன்ற சமயங்களில் ஏசி தண்ணீரை சேமித்து வைத்தால் நமக்கு நன்றாகவே உதவும். இந்த தண்ணீரில் எந்த நச்சு பொருட்களும் கிடையாது என்பதால் எல்லா தேவைகளுக்கும் பயன்படுத்தலாம் என்று அர்த்தம் கிடையாது. நல்ல தண்ணீர் தான் என்றாலும் கவனமாக நாம் பயன்படுத்த வேண்டும். முக்கியமாக இதை நாம் அருந்தக்கூடாது. இந்த நீர் சுத்தமானதுதான் என்றாலும் கூட ஏசியில் பூச்சிகள், பாக்டீரியா ஆகியவை இருக்கலாம். அவை இந்த நீரிலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதால் இதை நாம் அருந்தக்கூடாது. செல்லப்பிராணியை குளிப்பாட்டவும் நாம் இந்த நீரை பயன்படுத்தக்கூடாது. pH மதிப்பு கவனத்தில் கொள்ளப்படும் விஷயங்களில் இந்த நீரை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். அதை தவிர்த்து இதை பயன்படுத்துவதில் எந்த சிக்கலும் இல்லை.